அதுக்கடுத்து சூரியனும் குருவும் 8ஆம் வீடு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை தான் உங்களுக்கு வந்து கேதுவும் சுக்கிரனும். ஸோ மொத்தத்துல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் வந்து ஒரு மாதிரியா மாற்றங்கள், கிரக மாற்றங்கள் நிச்சயமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்கு. பட் என்ன ஒரு விஷயம் நம்ம உன்னிப்பா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, 2 கிரகங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறாங்க. என்ன ஒண்ணு வந்து புதன் 7ஆம் இடத்துல, அப்படியே ராசிக்கு 7ல வந்து புதன் வந்து வக்ரமாக போறாரு ஜூலை மாதத்துல. அதே மாதிரி சனி பகவானும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 138 நாட்கள் அப்படியே வக்ரமாக போறாரு. ரொம்ப மாதிரி ஃபாஸ்டா வந்து எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு நடக்க போகுது. இதுக்கு இடையில கரியர் எப்படி இருக்க போகுது? ஏன்னா நம்மளுக்கு தொழில் தான் முக்கியம், வருமானம் தான் முக்கியம், அதுல இருந்து வரக்கூடிய காசு பணம் இதெல்லாம் தான் ரொம்ப நம்மளுக்கு முக்கியமா பார்க்கப்படுது. பட் அந்த வகையில 10 கூடியவன் தான் இப்போ உங்களுக்கு ஆட்சி பெற்ற நிலையில இருக்காரு. 10ஆம் இடத்தோட அதிபன் வந்து புதன், 7ஆம் இடத்துல உங்களுக்கு ஆட்சியா இருக்கிறது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு டைம் பீரியட்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் நம்ம தெளிவா சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து புதன் சார்ந்து இருக்கக்கூடிய துறைகள் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு மாதம். இந்த மாதம் வந்து ஏன்னா புதனும் வக்ரமாயி அதுக்கப்புறம் வந்து நேர்கதிக்கு வந்து போறாரு. ஸோ எப்படின்னா கடகத்துக்குள்ள என்ட்ரி ஆகி வக்ரமாயி மிதனத்துக்கு போயிட்டு திரும்பி வந்து கடகத்துக்கு போறது அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு விஷயமா வந்து இருக்கு. ஸோ எழுத்து,